ஹலோ மேனேஜரா, வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அந்த பாட்டிக்கிட்ட ட்ரங்கால் போட்டு பேசுனீங்களா? அவர்கிட்ட பேசிட்டேன் சார். ஆனா இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். ஓ, இவங்களா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? தேர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது பிசினஸ் பத்தி இப்பதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க. இல்ல சார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்ல சார், இது உங்ககிட்ட பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் சார். நம்ம பிசினஸ்ல ஒளிவு மறைவே கிடையாது. சும்மா சொல்லுங்க சார். புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சோமே. எஸ். அந்த ஆளு பெரிய ஃப்ராடா சார். அவன் பண்ண கான்ட்ராக்ட் எல்லாமே ஃபோர்ஜரியா சார். எல்லாம் போய் கையெழுத்து. அவன் இப்ப இன்டர்நேஷனல் போலீஸ் தேடிட்டு இருக்கான் சார். ஆள் தலைமுறை வேட்டான் சார். என்ன சொல்றேன்? எஸ் சார், நான் கவர்மெண்ட் லெவல்லே விசாரிச்சிட்டேன் சார். அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் போச்சா? இப்படி ஒரு இடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி சார், நான் போய் ஃபர்தரா என்ன செய்யறதுங்கிற பாக்குறேன் சார். கோபால், சாரி. கண்ணெல்லாம் இருக்கிட்டு வருது. என்ன உள்ள கூட்டிட்டு போ. உட்காருங்க. டாக்டர் கூப்பிட்டுங்களா? வேண்டாம், என் பக்கத்துல உட்காரு. கௌரி, என் நிலைமையை பாத்தியா? ஏறெடுத்த பார்வையும் எடுத்தறிஞ்ச பேச்சும் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிப்பனே. இப்ப இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே. இத பாருங்க, இது வரைக்கும் நீங்க யாரை நம்பி வாழ்ந்தீங்க? உங்க கையை ஒணித்தானே நீங்க கர்ணம் போட்டீங்க. உங்க திறமை, ஆற்றல், அறிவு எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சே தவிர குறைஞ்சில்லைங்க. என் புருஷன் மனசு வச்சா எத்தனையோ புது சந்தர்ப்பங்களை அவரால் உருவாக்க முடியும். எனக்கு வயசாகி போச்சு கௌரி. முன்ன மாதிரி இளரத்தமா இருந்தா 50 லட்சம் என்ன 50 கோடி போனாலும் ஆசர மாட்டேன். இந்த வண்டி ஓடி ஓடி அழுத்து போச்சே. என் எதிர்காலத்துல நினைச்சா எனக்கு பயமா இருக்கு கௌரி. இது வரைக்கும் நாம மனசால கூட யாருக்கும் தீங்க நினைக்கிறேன். நெருப்பா எரியற சூரியனே பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற மேகம் கொஞ்ச நேரத்துக்கு மறைக்கலையா? அப்படித்தாங்க இது. நமக்கு மேல நம்மையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எந்த காலத்திலையும் உங்க குடும்பத்தை தெருவில் நிறுத்தாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியே நீதான். என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும், உன் மூச்சு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா என் பொண்ணோட கல்யாணம், ஐயோ, ₹1,00,000 ரொக்கமா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கனே. என்ன செய்வேன்? இந்த நேரத்துல நான் எங்க போவேன்? அதுக்காக நீங்க ஏங்க உடம்பு அரட்டிக்கிறீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க தானே. சொன்னா கேட்டுக்க மாட்டாங்களா? சொந்தத்தை விட்டா கொடுத்துருவாங்க. நீர் அடிச்சு நீர் விலகுமா என்ன? என் சொந்தக்காரன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமா என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான். என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான்ல. மேற்கு முனையில் எதிரிகளின் துருப்புகளுக்கும் நமது படை வீரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெறுகிறது. நமது வீரர்கள் பாரதத்தின் மண்ணில் ஓரடி நிலத்தை கூட பகைவனுக்கு விடமாட்டோம், எதிரியின் கழுத்தை முறித்து பாரத தாயின் நெற்றியில் ரத்த திலகம் விடுவோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து போர் புரிகின்றனர். நமது டேங்க் படையைச் சேர்ந்த வீரர்கள் எதிரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வெகு வேகமாக முன்னேறி செல்கிறார்கள் என்று கடைசியாக வந்த செய்தி கூறுகிறது. இத்துடன் தமிழில் செய்தி முடிவுற்றது. ஜமீலா, ஜமீலா, தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக நம்ம வீட்டில இருந்து ஒரு வீரம் போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த வீர மகனை பெற்ற தாய் இல்லையா நீ? அவன் தன் தாய்நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை சரிவர செய்யணும்னு அல்லாஹ்வை வேண்டி. என்னப்பா சொல்ற? இந்த பார் மேனேஜர், எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். அந்த பார்ட்டி மேல அவனுக்கு சந்தேகமா இருந்தா பார்ட்டியை மாத்திடு. நம்ம பிசினஸ்க்கு நாளையும் தான் முக்கியம், புரியுதா? கரெக்டா ஹேண்டில் பண்ணு. ஆமா ஆமா. ஐயா, சின்னம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருக்கு? சுந்தரி அம்மாவுக்கு. ஓ, என்னங்க இது? உன் மகளுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? ஹமீத் கிட்ட இருந்து. போர் முனையில இருந்து எழுதியிருக்கிறார்.
வந்தியா? இப்ராஹிம் பாய், பாய் உங்க மகன் தெரிந்த லெட்டர் வந்திருக்கு. பாய், இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்க பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆமா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலைன்னா என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. பாய், என் மகனையும் உங்க மகனையும் இணைச்சு ஏதோ இருக்கக்கூடாத சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு ஒரு மொட்டை கெடுதாசி வந்துச்சு. நானும் அதை மடத்தனமா உண்மைன்னு நம்பி அன்னையிலிருந்து உங்க மகனை வெறுக்க ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய், போர்முனையிலிருந்து உங்க பையன் என் மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், படிக்கட்டுமா? அன்பு தங்கை சுந்தரிக்கு வாழ்த்துக்கள். போர்முனைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். இங்கு ஊரெல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்கிறது. காரணம், இன்று ரக்ஷாபந்தன நாளாம். அது இங்கே பெரிய திருநாள். இந்த நல்ல நாளில் வடநாட்டு சகோதரிகள் எல்லாம் தங்களின் சகோதரர்களுக்கு ராக்கி என்ற காணிக்கை நூலை கங்கணமாக கையிலே கட்டுகிறார்கள். டேங்கிலே போய்க் கொண்டிருந்த என்னை நிறுத்தி ஒரு பஞ்சாபி சகோதரி என் கையில் நூலை கட்ட வந்தாள். நான் விளக்கம் கேட்டேன். அவள் சொன்னாள், காணிக்கை நூலாலே கட்டப்படுகிற சகோதரர்கள் எங்கள் கற்புக்கு பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். எங்கள் கற்பை காக்க தங்களின் உயிரையும் பணைய வைக்க தயங்க மாட்டார்கள். இப்படி ஒரு சத்திய பந்தம் இந்த நாளில் உருவாகிறது. உடனே எனக்கு உன் நினைவுதான் வந்தது. ஒரு கயிற்றை வாங்கி என் கையில் கட்டிக்கொண்டேன். இந்த நல்ல நாளில் அண்ணன் தங்கைக்கு பரிசு கொடுக்க வேண்டுமா? என் பாக்கெட்டில் இருந்த 100 ரூபாயை உனக்கு இதோடு அனுப்பி இருக்கிறேன். நான் போகின்ற இடத்திலே எனக்கு பணம் தேவையில்லை. அவசரமாக புறப்படுகிறேன். நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. என் பிறந்த பொன்னாடி என்னை அழைக்கும் குரல் கேட்கிறது. அருமை சகோதரி, உனக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அண்ணன் ஹமீத். இவ்வளவு சகோதர பாசத்தை உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கிற அந்த உத்தமனை தான் நான் சந்தேகப்பட்டேன். அவன் வந்தோடனே முதல்ல அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். ஒரு மனிதன் வாழ்ற காலத்துல அவனுக்கு நல்ல பேரே கிடைக்காது. என்ன பாய் சொல்றீங்க? என்னங்க, என்ன நடந்தது சொல்லுங்களேன். அமீத் அல்லாவின் பாதத்தை அடைந்து விட்டான்.